ஷேய் ஏப்பா சோறாக உட்காந்துருக்கிய உங்களுக்கு மரம் எனல் ஏப்பா குளுமையாக கடவுள் கொடுத்துருக்காரு ஐயா. ஏமன் காலம் தூவேன் கரெக்டு ஓகே. ஏப்பா உங்களுக்கு இப்போ ஜோடியோடு சேர்ந்து போங்கப்பா. நீங்களும் ஜோடியோடு போங்க, ஜோடியாக போங்க. ஏமன் காலம் தூவேன் எல்லாம் நீங்கள் ஜோடியாக போங்க. அடுத்து உங்களை எல்லாம் ஜோடியாக சேர்த்துட்டாரு. இத்தனை படைகள் நீங்கள் போறிய இந்த புயலை நெரிக்கிறதுக்கு, மானிட புயலை. ஆமாம் நாயகி, 8 நாட்டு சனீஸ்வரி. ஏப்பா இத்தனை ஐட்டம் போனாலும் நெரிக்க முடியாதுன்னு இவன் நினப்பான். கணக்கு நாளை குறிச்சிட்டு வந்துடுங்கப்பா. நீங்கள் தான் குறிக்கணும். சாட்டையில் எழுதி வச்சுக்கோங்க, சாட்டையில் அள்ளிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பருவ ஐட்டம் எதுக்கு இப்போ கணக்கு கொடுத்தாருன்னா நீங்கள் போய் கொஞ்சம் ஆட்டி அமைக்கிறங்க. 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கான், கம்பெனிகள் பார்க்கான், தொழிற்சாலைகள் பார்க்கான். அடுத்தாப்புல வேட்டு பட்டாசு போட்டிருக்கானா, இது எவ்வளோ பெரிய குற்றம், குற்றத்தில் குற்றம். ஏற்கனவே வேட்டு பட்டாசு நம்ம எப்போயோ போட்டாச்சு, அது கணக்கு அது எப்போ போட்டாச்சு. இப்போ உங்களை சேர்ந்து கணக்கை முடிக்கார். நீங்கள் ஜோடியாக போகணும்ல. ஆமாம் நாய் 8 நாட்டு சனீஸ்வரி ஏமாம் காலம் நீங்கள் ஜோடியாக போனதில் இவனுங்களை ஜோடியாக தூக்கிட்டு போகிறான்னா பொண்டாட்டியா அப்படி காரில் வச்சு அப்படியே பவிதமாக அப்படி காலை 2 தோளில் தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டி மாதிரிகளை அவன் பேரன் பேத்தி மகாலை தூக்கி போட்டு போகிறானா. இப்போ அந்த கணக்கில் போட்டு இடிக்கிற இடியில் போட்டு ஆட்டில் உள்ள செயலறையில் ஏற்றுவார். அது ஒரு தாண்டாவில் அரசியல்வாதி முட்டாப்பையில் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் 13 செயலரை 13 கம்பி உண்டு. என்னப்பா உங்கள்கிட்ட கணக்கு கொடுக்கணும்ல. சாட்டேட்டை தள்ளுறது நீங்கள். பருவ ஐட்டத்தை கணக்கை முடித்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஐயா நீங்கள் என்னத்தப்பா க்ளோஸ் பண்ண போறீங்க? அவர் தான் பண்ணுவார். லிங்கத்தில் உட்காந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கார். டெய்லி சங்குன்னு சுற்றுதார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த அரசியல்வாதி என்ன கூத்தடிக்கான், 10,000 கோடி என்ன கூத்தடிக்கான், வார்டில் என்ன கூத்தடிக்கான், ஆணும் பெண்ணும் அதை கணக்கை பார்த்துக்கிட்டே இருக்கார். முடிக்க வேண்டிய இடத்துல முடிச்சு விட்ருவார். இதுதான் கணக்கு. எப்போ அந்த லேண்டு போடுறத உனக்கு ஓண்ட கொடுக்கலையப்பா, புரோக்கர்களை கொடுக்கல. ஏமன் காலம் தூவேன் புரோக்கர், லேண்டு போடுறவன், லேண்டு ஆட்டுறவன், இடத்துகளை பூரா பட்டை அடிக்கிறவன், பவர் போடுறவன் ஓண்ட கொடுக்கணும்ல. பத்திர பதிவு, பத்திரம் வென்று வெளியில் பத்திர டாக்குமெண்ட்ஸு விற்கிறவன், இதெல்லாம் போய் பேப்பர்களை பார்த்துக்கோங்க. எழுதி கொளுத்து மப்பேறி போய் 2 காலை கையை வெள்ளை வேட்டி கட்டி தோளில் போட்டு உட்காந்துருப்பான். படித்தவன் பேண்ட் சட்டையை மாட்டி 2 காலை தோளில் போட்டு உட்காந்துருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. எல்லா காலத்தையும் ஆக்கங்கட்ட கூவையில் பார்த்து வடிவமாக வச்சுக்கோங்க. நீ பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்துருவார். சரி ஏமங்காலம் தூவம் பார்த்துட்டான், இதை கணக்கை முடிச்சிடுவோன்னே அவர் பட்டணம் தட்டிடுவார். நீங்கள் அள்ளி கொண்டு போய் எரிமலை கீழே வெண்ணி தண்ணி கொதிக்கல கொண்டு போய் சேர்த்துருங்க. குடும்பமே சேர்த்துருங்க. அவ்வளோ முடிஞ்சு வச்சு கணக்கு போட்டாச்சுப்பா. சந்தோஷமாக அடிங்கப்பா போங்க. இப்போ எல்லா ஜோடியும் சேர்த்துட்டாரு. நீங்கள் தான் இந்த மானிட பேரை முடிக்க முடியும். அரசியல்வாதியும் ஒன்று விட்டுறாத. ஏமன் காலம் தூவேன் அதையும் பார்த்துக்கோ. வாயிட்டனும் குழல் தான் கொட்டு மேலே அடிக்கான். ஏப்பா அடுத்து மதுரை போய் உட்காந்துக்கோங்க. நாளைக்கு போங்க, எல்லாம் பார்க்கலாம். கொடியை தூக்கி ஆட்டி வருவான். 21ஆம் தேதி நாங்கள் வந்து ஆட்டுவோம்ங்க. நாளைக்கு 21, அடுத்த ஒரு 21 ஒன்று வருது. எல்லாம் 21, 21 போடுவான். போட்டு ஆட்டிடுங்க அரசியல்வாதியை. ஆட்டி சோழியை முடிச்சிருங்க. கணக்கு முடிஞ்சு வச்சு அரசியல்வாதி வாயவும் கீழே 2 குண்டு துப்பாக்கி இருக்கா எத்திருங்கப்பா. எத்தில் அவன் கொட்டை முறை வெளியே தள்ளணும். கடைசி அத்தியாயத்தில் கணக்கு போடுறாரு ஐயா. 3/4 சத்தியம். எப்பா முனியப்பன், முனியாண்டி, நவநாத்து எல்லாரும் வருவாங்க, இடத்த காட்டுவாங்க, பார்த்துக்கோங்க. சரியா? என்னப்பா சரியா இல்லையா? முனியப்பன் பேசுகிறேன், நவநாத்து. போங்க ஆட்டுங்க, ஆட்டி விடுங்க, அடிங்க.